Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்குமே இது இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் ஒர்க் ரொம்ப நேரம் பண்ணுறவங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் ரொம்ப நேரம் கண் முழிச்சு நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த வலி என்ன ஆகும்னா அப்படியே ரேடியேட் ஆகும். கழுத்துலேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் அப்படியே பரவுற மாதிரி இருக்கும். இதனோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இது ரெண்டுமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். ஸ்டிஃப்னஸ்னால் விரைப்புத்தன்மை மாதிரி இருக்கும், அப்படியே விரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே நம்மளுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், ஆர்ம் மசில்ஸ் இதுலேயுமே அதிகமான ஒரு ஸ்டிஃப்னஸ், பெயின் இது எல்லாமே கொடுக்குது. எந்த பொசிஷனில் நான் உட்கார்றதுனே தெரியல, குனிஞ்சா வலிக்குது, நிமிர்ந்தா வலிக்குது, சைடில் கழுத்தை திருப்ப முடியல, ஒரு ஆங்கிளுக்கு மேலே என்னால் கழுத்தை திருப்ப முடியல. இந்த கழுத்தில் வலி இருக்குன்னா இதில் எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் இதை ஒரு சர்ஜரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பக்க விளைவுகள் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி இதிலிருந்து வெளியில் வரலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கழுத்து வலி, இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் இந்த பெயின் இருக்குது, எந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்குமே இது இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் ஒர்க் ரொம்ப நேரம் பண்ணுறவங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் ரொம்ப நேரம் கண் முழிச்சு நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், குனிஞ்சே நம்ம வேலை பார்க்குறோம், டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் எதனால் இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலி, அதாவது நம்ம கழுத்து வலி கரெக்டாக அந்த பெயின் சொல்லணுன்னா நம்மளுடைய பின்மண்டையிலிருந்து கழுத்து முழுவதுமே அந்த வலி இருக்கும். இந்த கழுத்து எலும்பு செர்விக்கல் வெர்டிப்ரா எல்லாமே நமக்கு இந்த தோள்பட்டையோட சேருது இல்லைங்களா, தொராசிக் வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வரைக்கும் கரெக்டாக பெயின் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கழுத்து வலி இருக்குது. இந்த கழுத்து வலி பின்மண்டையில் ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு வலி தெரியும். அதாவது நம்மளுடைய ஸ்கல் போன் இருக்குது இல்லைங்களா, பேக் சைடில் ஸ்கல் போன் முடிகிற இடத்துல, அது கழுத்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து வலி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த இடத்துல சொல்லுவாங்க, மேடம் இந்த இடத்துல எனக்கு வலி இருக்குது அப்படின்ட்டு பின்மண்டையில் கை வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. அங்கேருந்து வலி ரொம்ப தீவிரமாக நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த வலி என்ன ஆகும்னா அப்படியே ரேடியேட் ஆகும். கழுத்துலேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் அப்படியே பரவுற மாதிரி இருக்கும். இதனோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இது ரெண்டுமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். மசில்ஸில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னா ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். ஸ்டிஃப்னஸ்னால் விரைப்புத்தன்மை மாதிரி இருக்கும், அப்படியே விரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே ட்ரெபிசியஸ் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டிஃப்னஸ் எங்கே இருக்குன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் நமக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது. கை தூக்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டை தூக்க முடியல, இல்லை ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சா முடியல, பின்னாடி தலை வரணும்னு நினச்சாலும் என்னால் கையை பின்னாடி கொண்டு போக முடியல, அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மசில்ஸ் அதிகமான ஸ்டிஃப்னஸ் ஆகி இன்னும் என்ன ஆகும்னா நம்மளுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், ஆர்ம் மசில்ஸ் இதுலேயுமே அதிகமான ஒரு ஸ்டிஃப்னஸ், பெயின் இது எல்லாமே கொடுக்குது. அடுத்தது நரம்புகளில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னா நர்வ் கம்ப்ரெஷன் தான் நிறைய பேருக்கு வரும். இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் சகனவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சகனவாதம் இது வாதத்தில் ஒரு வகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாத நோய்கள் 80 வகையான நோய்களில் இந்த சகனவாதம் சொல்கிறதும் கழுத்துக்களில் வரக்கூடிய வலியை சொல்கிறோம். இதில் நர்வ் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். நர்வ் கம்ப்ரெஷன் எதனால் ஏற்படும் அப்படின்னா ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் இடையில நமக்கு டிஸ்க் இருக்கும், இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வெர்டிபிராக்கு இடையிலையும் இருக்கக்கூடிய டிஸ்கில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது, இல்லைன்னா வீக்கம் ஏற்படுது அப்படின்னா நர்வ் கம்ப்ரெஷன் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நர்வ் ரூட்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஸ்பைனல் கார்டில் இருந்து இந்த வெர்டிபிராக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபெராமன், அதாவது துளைகள் வழியாக வெளியில் நமக்கு கைகளில் சப்ளை பண்ணுது. அப்படி வரக்கூடிய அதனுடைய பாத்வேல டிஸ்க் பல்ஜ் ஆகி கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப மைனூட்டான ஸ்ட்ரக்சர் தான் இது எல்லாமே. அப்போ டிஸ்க் கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதிகமான வலியை நம்மளால் உணர முடியுது. இப்போ இந்த வலி எப்படி இருக்குன்னா நமக்கு நெக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர்லேருந்து ஆர்ம்ஸ், கை விரல்கள் நுனி வரைக்கும் நமக்கு வலி தெரியும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு கழுத்தில்
ஒரு அதிகமான பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நம்ம வந்து ஸ்கேன் பார்க்கும்போது தெரியும், சிடி ஸ்கேன் பார்த்தா இன்னும் ரொம்ப கிளியராக தெரியும் எந்த டிஸ்கில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. C5C6 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை C6C7 சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல டீஜெனரேஷன் இல்லை டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெரனியேஷன் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கக்கூடிய நிலைமை. அங்கே இன்ஃப்ளமேஷன் சிவியராக இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ரெட்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும், அதிகமான நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்பொழுது வலி இருக்கிறது தெரியுது. இதில் முக்கியமாக மீடியல் நர்வ் வந்து அஃபெக்டாக இருக்கும்போதோ இல்லை ரேடியல் நர்வ் அஃபெக்டாக இருக்கும்போதோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான பாதிப்புகள் தெரியுதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவோம், இப்போ கை விரல்களில் வந்து பார்த்தோம்னா சுண்டு விரலும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 விரலும் அதிகமாக எனக்கு வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியுது அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 ஃபிங்கர், தம் ஃபிங்கர், இண்டஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இது 3மே எனக்கு வந்து மறுத்து போகுது, உள்ளங்கையில் கரெக்டாக கோடு கிழிச்ச மாதிரி இந்த பாதி தாங்க மறுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நரம்பும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற மாதிரி நமக்கு இந்த மறுத்து போகிற உணர்வோ இல்லை வலியோ நமக்கு தெரியலாம். நாளடைவில் என்ன ஆகும்னா, நமக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் எல்லாமே ஒரு மாதிரி தேய்மானம் ஏற்படுது. ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, டிஸ்க் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா போன்ஸில் டீஹைட்ரேஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கும்போது சிவியர் பெயின் இருக்கும். எந்த பொசிஷனில் நான் உட்கார்றதுனே தெரியல, குனிஞ்சா வலிக்குது, நிமிர்ந்தா வலிக்குது, சைடில் கழுத்தை திருப்ப முடியல, ஒரு ஆங்கிளுக்கு மேலே என்னால் கழுத்தை திருப்ப முடியல, ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இந்த சகனவாதம் சொல்கிறது, இப்போது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பு வலி இருக்கிறதா கூட ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணலாம். பட் இந்த கழுத்தில் வலி இருக்குன்னா நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத அளவுக்கு சிவியரான பெயின் கொடுக்குது. ஏன்னா டைரெக்டாக நமக்கு நர்வ்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதிகமான வலி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதற்கு என்ன தீர்வு செய்யலாம்? இதற்கு வந்து சர்ஜரி, ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த கழுத்தில் வலி இருக்குன்னா இதில் எப்படி நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் இதை ஒரு சர்ஜரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பக்க விளைவுகள் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி இதிலிருந்து வெளியில் வரலாம்? ரொம்ப சிம்பிளாக இதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம எப்படி கொடுக்குறோன்னா, இதை வந்து ஜென்ரலாக 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் தெரப்பி, இன்டர்னல் மெடிசன் அண்ட் டயட். இது 3ம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது சகனவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நல்லாவே குணமடையுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். வயது அப்படின்னு சொல்லும்போது யங் அடல்ட்ஸாக இருக்காங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் எலும்புகள் வந்து தேய்மானம் ஏற்படுது. அப்போது கழுத்து பகுதியில் நமக்கு எலும்பு தேய்மானம் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி பெண்களுக்கு அந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்டர்னல் தெரப்பி அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒற்றடம், தொக்கணம். அதாவது வெளியில் நம்ம ஒற்றடம் கொடுக்கணும், தொக்கணம் அப்படின்னா மசாஜ் தெரப்பி, மசாஜ் வந்து கொடுக்க போகிறோம். நிறைய பேர் இந்த வலி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயை போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணுவாங்க. அது இன்னும் பெயின் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நெக்குக்கு வந்து பெயின் அதிகமாகக்கூடிய செயல்கள் செய்வாங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூமெண்ட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நைட்டு தூங்கும்போதும் எந்த பொசிஷனில் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி படுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து ஒரு சைடை திரும்பி படுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு பில்லோ வச்சா தான் நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பில்லோ இல்லாமல் ஃப்ளாட்டாக படுத்தா எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு 30-40 டிகிரி வரைக்கும் நம்ம தலையணை வச்சுட்டு படுத்தா கரெக்டாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. எந்த பொசிஷனில் நமக்கு பெயின் இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி நைட் படுத்து தூங்கணும். அதற்கேற்ற மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் வந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மைல்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மைல்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் சில பற்று மருந்துகளும் இதுக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூசாம்பர பற்று பயன்படுத்தலாம், மரமஞ்சள் பற்று பயன்படுத்தலாம், கழற்சி பற்று. இந்த மாதிரி பற்று மருந்துகளை வெந்நீர் விட்டு கலந்து வாரம் 2-3 முறை நம்ம பற்று மருந்தும் கழுத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கப்புறம் நம்ம இன்டர்னலாக வாதத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். கிழங்கு வகைகள், வாழைக்காய், புளி சார்ந்த உணவுகள், இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகமான கால்சியம், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா வாத நிவாரண சூரணம் கொடுக்குறோம், குறுந்தொட்டி சூரணம், இதுவும் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். இதனோடு சேர்த்து குரு மருந்துகளும் நம்ம சாப்பிடும்பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ
சகனவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் இதற்கு நிரந்தர தீர்வுகள் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும், யாருக்கு எந்த அளவில் வாதம் உடல் அதிகரிச்சிருக்கு, அதற்கு ஏற்ற மாதிரி வயதிற்கும் ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இதிலிருந்து முழு நிவாரணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.